நீங்கள் ஏதோ ஒன்றை பற்றி எண்ணும்போது அது உங்களுக்குள் மகிழ்ச்சியை தூண்டுகிறதா? அது என் இதயத்தில் மகிழ்ச்சியை தூண்டுகிறதா? ஆம் எனில் அந்த எண்ணத்தை கொண்டிருங்கள். அதன் மேல் தொடர்ந்து பணிபுரியுங்கள். அது உங்களை முன்னேற்றமடைய செய்யட்டும். அது மகிழ்ச்சியை தரவில்லை என்றால் பின்னர் அதை விட்டுவிடுங்கள், நிராகரித்து விடுங்கள். இந்த புதிய ஒழுங்குபடுத்தும் முறை நம் மனதை சுத்தமாக வைத்திருக்க சிறப்பாக உதவும். இதை காட்சிப்படுத்தி பாருங்கள். விதை விதைப்பதற்கு முன்னால் ஒரு கணம் விவசாயியானவர் விளைச்சல் நன்றாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் வயலில் தியானம் செய்கிறார். நீங்கள் அமைதியான சமநிலையில் இருக்கையில் அந்த நல்ல அதிர்வுகள், அந்த இதமான அதிர்வுகள் உங்களுடன் மட்டும் இருப்பதில்லை. அவை விதைகள், மண், நீர் மற்றும் சுற்றுச்சூழலுக்கும் செல்கின்றன. இது உங்கள் தாவரங்களுக்கான காஸ்மிக் வடிவ உற்சாகமூட்டும் பேச்சு. தியானம் என்பது வெறுமனே கண்களை மூடி அமர்ந்திருப்பது மட்டுமல்ல, அது அதற்கும் அப்பாற்பட்டது. அது கூட்டு உணர்வு நிலை அல்லது பிரபஞ்ச உணர்வு நிலையுடன் தனிநபர் உணர்வு நிலை இணைக்கப்பட்டிருப்பதை கண்டுணர்கிறது. பூமி தாயை போற்றுதல், மண்ணை மேம்படுத்துதல், விவசாயத்தை நிலைநிறுத்துதல் மற்றும் விளைச்சலை அதிகரித்தல் என்பது மட்டுமின்றி மன தூய்மை மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதையும் நமது பயணமானது உள்ளடக்கியுள்ளது. நம் மனம் பேராசையின்றி, சுயநலமின்றி தூய்மையாக இருந்தால் நிலங்களும் மண்ணும் மாசுபடாமல் இருக்கும். ஆரோக்கியமான நிலங்களை பெறுவதற்கு ஆரோக்கியமான மனங்கள் தேவை. இது ஒரு துணிச்சலான முன்மொழிவு அல்லவா? என்னை பொறுத்தவரை ஹார்ட்ஃபுல்னஸ் நிறுவனத்தின் உலக தலைமையகமான கான்ஹா சாந்திவனமானது மனிதமும் இயற்கையும் ஒன்றிணைந்து ஒரு நிலையான அமைதி எனும் விருந்தை கொடுக்கும் ஒரு டிஸ்னிலேண்ட் ஆகும். நம் உள்முக அமைதியானது வெறும் காட்சிப் பொருள் அல்ல. அது ஒவ்வொரு உயிரினமும் ஜீவிதத்தின் ஆழ்ந்த அற்புதத்துடன் ஒத்திசைந்திருக்கும் ஓர் உலகத்தை நோக்கிய முதல் படியாகும். இது ஒரு மாபெரும் ஆர்கெஸ்ட்ராவை நிகழ்த்தும் பூமி தாயின் ஒரு பகுதியாக இருப்பதை போன்றது. கோமாதா என்றழைக்கும் சிறு தாய் பசு பல அழகான அற்புதமானவற்றை வழங்குகிறது. பசு கொடுக்கும் பொருட்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய கலவையான பஞ்சகாவ்யா, பண்டைய விவசாய நுட்பமான பீஜாமிருதம் போன்றவை மண்ணின் தரத்தை மேம்படுத்தி தாவரங்கள் ஊட்டச்சத்தை விரைவாக உறிஞ்ச உதவுகின்றன. கம்பளி பூச்சிகள், நோய்கள் மற்றும் மற்ற பூச்சிகளை நிமாஸ்ட்ரா அழிக்கிறது. சின்னஞ்சிறிய அன்னையர் போன்ற மண்புழுக்கள் நம் நன்மைக்காக இடைவிடாமல் உழைக்கிறார்கள். எனவே நன்மை பயக்கும் பாக்டீரியாக்கள் முறையான நடைமுறைகளால் வளர்க்கப்படுகின்றன. இவை அனைத்தும் இந்த பரந்த பூமி தாயை இன்னும் அதிக வளமானதாக மாற்றும் நமது தாய்மார்கள். உலகத்தின் பாராட்டை பெரும் வகையில் இந்த பயனுள்ள நடைமுறைகள் மற்றும் செயற்கை பொருட்களான இத்தகைய அறிவியல் கண்டுபிடிப்புகளை சரிபார்த்து உறுதி செய்ய விஞ்ஞான ஆராய்ச்சியானது காலத்தின் தேவையாகும். உறுதிப்படுத்திய பிறகு அவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டும். அடுத்த தேவை என்னவென்றால் பூச்சிக்கொல்லிகள், களைக்கொல்லிகள், விவசாய உரங்கள் மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் போன்ற மிக விஷத்தன்மை உள்ள இரசாயனங்களின் கண்மூடித்தனமான பயன்பாட்டை தவிர்த்தலாகும். இது நோய் எதிர்ப்பு குறைப்பிற்கும் தன்னுடல் தாக்க நோய்களுக்கும் வழிவகுக்கிறது. எனவே நாம் இதை எவ்வாறு செய்வது? மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான நமது மூல கருத்திற்கு மீண்டும் செல்வதன் மூலம் நமது சுற்றுச்சூழல் மற்றும் உலகின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம். அது எப்படி சாத்தியமாகும்? நற்சிந்தனை மற்றும் சரியான புரிதலை கொண்ட ஒரு நல்ல மனதை கொண்டிருப்பதன் மூலம் இது சாத்தியமாகும். அத்தகைய ஒரு நபர் காற்றை மாசுபடுத்த அல்லது நீரை மாசுபடுத்த அல்லது பூமியை மாசுபடுத்த முயற்சிப்பாரா? நான் அதை சந்தேகிக்கிறேன். மேலும் நீங்கள் மனதிலிருந்து மாசுபாட்டை எவ்வாறு அகற்றுவீர்கள்? உள்முக சுத்திகரிப்பு மற்றும் தியானத்தின் மூலம் மட்டுமே இது இயலும் என பண்டைய அறிவியல், பண்டைய ஞானம் கூறுகிறது. நான் இங்கே ஒரு யோசனையை, ஒரு ஒப்புமையை
கூற விரும்புகிறேன். மேரி கோண்டோ நம் வீடுகளை நடத்துவது போல் நாம் நம் மனதை நடத்துகிறோம் என்று வைத்துக்கொள்வோம். அது எப்படி இருக்கும்? ஒரு பொருள் மகிழ்ச்சியை கொடுக்கிறதா? அப்படியெனில் அதை வைத்திரு, இல்லையென்றால் அதை நிராகரி என்பதே அவளது அணுகுமுறையாகும். இது ஊக்கமளிக்கும் ஒன்று. நீங்கள் ஏதோ ஒன்றை பற்றி நினைக்கும்போது அது மகிழ்ச்சியை தூண்டுகிறதா? அந்த எண்ணம் என் இதயத்தில் மகிழ்ச்சியை தூண்டுகிறதா? ஆம் எனில் அந்த எண்ணத்தை கொண்டிருங்கள். அதன் மீது பணிபுரியுங்கள். அது உங்களை முன்னேற வைக்கட்டும். அது மகிழ்ச்சியை தூண்டவில்லை என்றால் பின்னர் அதை தூக்கி எறிந்து நிராகரித்து விடுங்கள். இந்த புதிய ஒழுங்குபடுத்தும் முறை நம் மனதையும் சுத்தம் செய்து நம் சுற்றுச்சூழலையும் மேம்படுத்தும்.